ஹோலி 30. ஸோ மைண்டில் இது ஓடினே இருக்கும். ஸோ வாட் இஸ் ஹோலி 30? ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு அன்மோட்டிவேட்டடாக இருக்கலாம் நம்ம, ஆர்எல்ஸ் ஆண்டோர்கிட்டேருந்து நம்ம தூரமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ என்ன ட்ரை பண்ணாக்கா கூட அந்த ஆண்டவர் கூட அந்த கனெக்ட் நம்மளுக்கு அது கிடைக்காதோ, அது ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் இருக்கும். அண்ட் நம்ம வேலை, ஸ்டடீஸ் அண்ட் ஃபேமிலி, ஸோ இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கும். பட் அந்த ஆண்டோருக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமெசி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்கனெக்டடாக இருக்கலாம். ஸோ நம்ம நெஞ்சுன்னு இருக்கோம். ஸோ எப்படி நம்ம திருப்பி ஆண்டவர் கூட அந்த பாண்ட் நம்மளுக்கு அந்த பாண்ட் எப்படி நம்மளுக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு நிறைய மைண்டில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு போயினே இருக்கும். ஒரு வயசு நம்ம மேபி ஆண்டவருடைய வசனம் கேட்குறப்போ, இல்லைனா ஒரு வீடியோ எதுனா பார்க்குறப்போ வி கெட் மோட்டிவேட்டட். ஓகே, இனிமேல் நான் ப்ரேயர் பண்ணணும், நான் வந்துட்டு ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வசனம் படிக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கும். பட் அகெயின் அடுத்த மூமெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னாக்கா வி கெட் டிஸ்கனெக்டட். வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், பசங்க, ஸ்டடீஸ், எதனா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே, ஸோ இந்த நெக்ஸ்ட் 30 days வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணி அந்த ஆண்டவருக்குள்ளே அந்த ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படி நெருங்க முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் இஸ் நாட் லைக் ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் என்ன பண்ண போகிறோம், இட் இஸ் புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங் we do. ஆண்டவரை நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ அதில் எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவரை ஃபஸ்ட்டாக நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி நம்ம பண்ணாக்கா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம செய்கிற விஷயம், நம்ம பண்ணுற எல்லா விஷயம் வந்து நம்ம ஆண்டவருக்கோஸ்கரத்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன ஆகிடும்னாக்கா, நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஆண்டவரை ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ, லைக் பண்ணுற எல்லா விஷயத்தில் வந்துட்டு நம்ம ஆண்டவரை வந்துட்டு ஃபஸ்ட் வைக்கிறப்போ our life will be a blessing. நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிஸ்கனெக்டே வராது. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு எப்படின்னாக்கா, நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு சண்டேஸ் நம்ம சர்ச்சுக்கு போவோம். அண்ட் அந்த 2 hours சர்வீஸ் முடிக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாம் அந்த ஜோஷ் இருக்கும். ஓகே, இனிமேல் நான் ஆண்டவருக்கோஸ்கரம் வாழ்வேன், நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். ஸோ த மூமெண்ட் நம்ம அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்து வி கம் பேக் டு த வேர்ல்டு. ஸோ உலக பிரகாரம் நம்ம வந்து என்ன ஆகிடுறோன்னா அந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ நம்ம என்னெல்லாம் நினச்சி சர்ச்சில் உட்காந்து அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பண்ண முடியறதில்ல. பிகாஸ் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், வர பிரச்சனை, அதெல்லாம் நம்ம டீல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்துட்டு வி கான்ட் சே, அது வேர்ட்ஸில் நான் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆண்டவருக்கோஸ்கர டைமும் கொடுக்க முடியாது, அண்ட் நம்ம கொடுக்குறதோ இல்லை. அண்ட் ப்ளஸ் ஏதோ அப்படியே நம்ம வாழ்ந்துன்னு போகிறோம். பட் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ஆண்டவருக்கோஸ்கரம் செஞ்சானாக்கா, நம்ம ஏஞ்சி நம்ம சாப்பிட்றதுலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து பண்ணுற எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது நம்ம செஞ்சாக்கா, our life will become very beautiful. நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு டிஸ்கனெக்டே இருக்காது. பிகாஸ் 24 hours நம்ம அந்த ஆண்டவருக்குள்ளவே அந்த கனெக்ஷன்லேயே நம்ம இருக்குவோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 30 days வந்துட்டு நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். ஸோ உலக பிரகாரம் பார்த்தா எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. வெயிட் லாஸ் சேலஞ்ச், அந்த சேலஞ்ச், இந்த சேலஞ்ச். பட் நம்ம ஒன்று யோசிக்கணும். ஸோ உலகத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோ, இல்லைனா ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கோ, இல்லை அதுக்கோ இதுக்கோ, லைக் எவ்வளோ விஷயத்துக்கு வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குது. எஃபர்ட்ஸ் போடுறோம். பட் நம்ம வந்துட்டு உயிரோடு இருக்கிற நம்ம ஆண்டவருக்கோஸ்கரம் அவர் கூட அந்த பாண்ட், அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு அது கிடைக்கணும். ஆண்டவருக்குள்ளே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவருக்குள்ளவே நான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் ட்ரை பண்ணுறதில்ல? ஸோ நம்ம ட்ரை பண்ணல. வில் டேக் திஸ் ஆஸ் அ சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் 30 days நம்ம வந்துட்டு நான் ஒரு 7 points நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்குன்ட்டு இல்லை, இது நான் பர்சனலாக
நான் இது ஐ வாண்டட் டு டூ திஸ் ஓகேங்களா. இதை நான் பர்சனலாக நான் பண்ணணும்னு இருந்தேன். பிகாஸ் நானும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஈவன் ஐ கெட் டிஸ்கனெக்டட். வர நிறைய ஒர்க் டென்ஷன்ஸ், ஃபேமிலி, அது இதெல்லாம் வரப்போ வி கெட், நம்ம வந்துட்டு தூரம் போயிடுறோம். யூ டோன்ட் கெட் தட் டைம் அந்த ஆண்டோருக்குள்ளே உட்காரணும்னு போனோம். பட் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. சரி விடு, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டிங்க்ட் வந்துச்சு. நம்ம என்னத்துக்கு இப்படி இருக்கிறோம், we have to do this. நம்ம எல்லாத்துக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்குறோம். இந்த உலகத்தில் நம்ம பர்சனல் விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். why not for God? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவர் நம்மளுக்கோஸ்கர நம்ம சால்வேஷனுக்கோஸ்கரம் he died on the cross for our sins. நம்ம சால்வேஷன், நம்ம இட்டர்னல் லைஃப்கோஸ்கரம். அதை விட முக்கியமாக நம்மளுக்கு இந்த வேர்ல்டு, இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ், அதெல்லாம் நம்ம பார்த்தாக்கா எவ்ரிதிங், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் சேலஞ்ச். எனக்கு வந்துட்டு இந்த சேலஞ்ச் எடுத்து இந்த நெக்ஸ்ட் 30 டேஸில் வந்துட்டு நான் எப்படியாவது I have to get that connection back. ஸோ அப்படியே நான் யோசிச்சுன்னு இருக்கிறப்போ I was like, why not take this as a video? ஸோ நிறைய பேரும் இருக்கும் இந்த மாதிரி, நிறைய பேர் அட்லீஸ்ட் இது ஒருத்தருக்கோ இல்லை ஒரு 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணாலோ I'll be more than happy. ஸோ எஸ், நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் இந்த நெக்ஸ்ட் 30 டேஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் 1, ஏர்லி மார்னிங் நம்ம யூஸ்வலாக ஏன்கிற டைம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஒரு 7 o'clock நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 6 o'clock டே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இனிமேல்ட்டு என்ன பண்ணலோன்னாக்கா ஒரு ஹவர் ஏர்லியாக நம்ம ஏன்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டே வந்துட்டு நீங்கள் 6 o'clock ஏன்கிறீங்க டெய்லி ஃபார் எக்ஸாம்பிள்னாக்கா இனிமேல் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days நீங்கள் ஒரு 5 o'clock ஏன்கணும். ஃபஸ்ட் 1 hour, தட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 1 hourல நம்ம என்ன பண்ண போகிறோம்? நத்திங். we are going to read பைபிள். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். ஸோ எவ்ரி டே ஏஞ்சிருந்தோன்னையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு கப் காஃபியோ இல்லைனா நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ ஒரு கப் வாட்டரோ வாட் எவர் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல, ஓகே, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல, மேபி ஒரு ஹாலில் இல்லைனா பெட்ரூமில், உங்கள் பெட்டில் கூட நோ ப்ராப்ளம், உட்காந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes நம்ம வேர்ட் ஆஃப் காடை படிக்க போகிறோம், பைபிளை படிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பைபிள் அப்படியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, நோ கன்ஃபியூஷன். மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான், நம்ம வந்துட்டு 4 காஸ்பிள்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு காஸ்பிள் நீங்கள் படிக்கணும். மை பர்சனல் ஃபேவரட் ஜான், நீங்கள் காஸ்பிள் ஆஃப் ஜான் கூட நீங்கள் படிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பைபிள் படிச்சுன்னு இருந்தீங்கன்னா, எங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 30 minutes நீங்கள் வந்துட்டு வேர்ட் ஆஃப் காட் படிக்கணும். ஏன் படிக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆண்டவர் வந்துட்டு நம்மக்கிட்ட எப்படி பேசுவார்? அவருடைய வசனத்தின் மூலியமாக தான். பிகாஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேர்ட் ஆஃப் காட், நம்ம எவ்வளோ பைபிள் படிக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேர்ல்ட்லி ப்ராப்ளம்ஸ், நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் 30 minutes வந்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஓகேங்களா? பிகாஸ் ப்ரேயர் ஆல்சோ ரொம்ப ஈக்குவலி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய பேர் ஆண்டவருக்கு என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியும், நான் ஏன் ப்ரேயர் பண்ணணுன்னு எல்லாம் நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் கண்டிப்பாக. பட் ஸ்டில் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணணும்னா, இட்ஸ் டாக்கிங் டு அவர் ஃபாதர். நம்ம ஆண்டவர் கூட பேசுகிற நேரம் அது. ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோ உங்களுடைய கவலைங்களோ எது இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அதை ஒப்பு கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் செல்ஃப். நீங்கள் அந்த 30 minutes நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரேயர் பண்ணுறப்போ உங்கள் கவலைங்க, உங்கள் கஷ்டம், உங்கள் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பிக் டெலிவரன்ஸும் கொடுக்குவார். நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் டே வந்துட்டு நல்லபடியாக ஒரு பிளெஸ்ஸிங்காக, எந்த பிரச்சனை வந்தாலோ அது ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு பலத்தை கொடுக்குவார். ஸோ அதனால் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த டே
நம்ம வந்துட்டு ஆண்டவர் கொடுக்கணும். நீங்கள் அது கொடுத்து பாருங்க, அண்ட் யூ கேன் see how your life is going to change. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் வரும் நீங்களே பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் கிவ் தட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் டு காட். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பசங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இதை என்கரேஜ் பண்ணணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், காலேஜ் கோயிங் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கெல்லாம் எப்போவுமே எக்ஸ்கியூசஸ் இருக்கும். எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஜல்தி எழுப்பிட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம். பட் அதே வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்க கூட 7 o'clock எல்லாம் ஏன்கிறீங்கன்னா ஸ்கூலுக்கு, அவங்கள கூட பசங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour முன்னாடி எழுந்துச்சி ப்ரஷ் எல்லாம் பண்ண வச்சுட்டு அவங்கள வேர்ட் ஆஃப் காட் படிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ரூட் வந்துட்டு ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஸோ எவ்ரி டே நம்ம வந்துட்டு ஒரு 2 வேர்ஸ் வேர்ட் ஆஃப் காட் வந்துட்டு மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பைபிள் படிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஓகே. பட் நம்ம என்ன பண்ண மறுக்கிறோன்னா வேர்ட் ஆஃப் காட் ஒரு வார்த்தைங்களும் நம்ம ஒரு வசனத்தை நம்ம மெமரைஸ் பண்ணணும். பிகாஸ் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு வந்துட்டு வர பிரச்சனைங்கள்லாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைமில் நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அந்த டைமில் என்ன பண்ணோம், we have to start meditating, we have to start telling the word of God. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு word of God அண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்ல 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 நீங்களே பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஒரு நாள் வர டெம்டேஷன்ஸுங்க, ஸோ அந்த மாதிரி டெம்டேஷன்ஸ்கெல்லாம் வரப்போ நம்மளுக்கு வந்துட்டு அது எதிர்த்து நிற்கணும்னா எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? நம்மளுக்கு ஒன்லி ஆண்டவருடைய வசனத்தினால தான். ஏசப்பாவே வந்துட்டு 40 days ஃபாஸ்டிங் முடிஞ்சிட்டு வனாந்திரத்தில் நடந்துன்னு போகிறப்போ பிசாசு வந்துட்டு ஆண்டவரை டெம்ப்ட் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்ல, ஓ நான் யார் தெரியுமா சொல்லிட்டு ஆண்டவர் எதுவுமே போஸ்ட் பண்ணல. பிகாஸ் அவர் என்ன பண்ணார்னா வார்த்தைனால, வேர்ட் ஆஃப் காட்னால தான் சத்ருவை பிசாசை அவர் எதிர்த்து நின்னார். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது ஆண்டவர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் பிசாசு கொண்டு வர எல்லா டெம்டேஷன்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா வந்துட்டு அந்த கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னாக்கா ஆண்டவருடைய வசனத்தினால நம்ம வந்துட்டு அதை எதிர்த்து நிற்கலாம். ஸோ எவ்ரி டே மேக் இட் அ பாயிண்ட், ஒரு 2 வேர்ட் ஆஃப் காட் வந்துட்டு நீங்கள் வசனத்தை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறப்போ ட்ராவலிங் டைமில் அப்போ நீங்கள் படிக்கலாம். இல்லை கிச்சனில் வேலை செஞ்சுன்னு இருந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டிக்கி பேடில் எழுதி உங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்ட வைக்கலாம். இல்லை நீங்கள் ரூமில் லைக் மிரர் மேலே ஒட்ட வைக்கலாம். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டிக்கி நோட் ஒன்று ஒட்ட வச்சுட்டா யூ கேன் கீப் மெமரைசிங். ஸோ இது ஒரு ஹேபிட்டாக பண்ணணும். ஸோ நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் பசங்களுக்கு கூட இது ஒரு ஹேபிட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ தான் நம்ம என்ன ஒரு இதெல்லாம் நம்ம பண்ணோம் இட் இஸ் லைக் எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவரே நெஞ்சுன்னு இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் யூஆர் ஒன்லி மெடிடேட்டிங் அபவுட் காட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 3, மூவ் யோர் பாடி ஃபார் 30 minutes, மினிமம் 30 minutes அப்படின்னா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 minutes வந்துட்டு நம்ம பாடியை மூவ் பண்ணணும். இந்த சென்ஸ் லைக் ஒரு வாக்கிங் போகலாம், இல்லைனா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி. பட் அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா நீங்கள் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 minutes நீங்கள் நடந்துனே நீங்கள் வேலைக்கு போகலாம். ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டு நீங்கள் நடந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம். இப்போ வீட்டிலே இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா கூட ஸோ நீங்கள் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு ப்ரேயர் வாக்குக்கு போகலாம். ஒரு ஈவினிங் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்டே நடக்கலாம். ஸோ 30 minutes ஆஃப் பாடி மூவ்மெண்ட். ஸோ ஏன் இந்த 30 minutes ஆஃப் பாடி மூவ்மெண்ட்? பிகாஸ் நம்ம பாடி வந்துட்டு இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் காட். ஸோ நம்ம பாடியை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணணும். டேக்கிங் கேர் ஆஃப் அவர் பாடி இஸ் அ ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். ஓகே, ஸோ ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 என்ன சொல்கிறாருன்னா, therefore I urge you, brethren, by the mercies of God, to present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. So it's an act of worship. So நம்ம உடம்ப நம்ம டேக் கேர் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்.
இட்ஸ் நாட் லைக் யூனோ லைக் நம்ம நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கணும், ஒரு லாங் லைஃப் வாழணும், அதுக்கோஸ்கரம் தான் நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும்னு இல்லை. பட் எஸ், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அதெல்லாம் கூட இருக்குது. பட் த மெயின் ரீசன் இஸ் காட் created this body and Jesus died for my body and Spirit of God lives in my body and Christ is gonna resurrect this body. So இதெல்லாம் தான் நம்மளுடைய மெயின் ரீசன். அண்ட் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் பாடி. ஸோ இந்த உடம்பு, இந்த பாடியை நம்ம டேக் கேர் பண்ணோன்னாக்கா we need that physical exercise. So every day 30 minutes of walking or movement or exercise of எதாவது நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுள் அது நம்ம கண்டிப்பாக செய்யணும். 4th point, eat healthy. ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். பிகாஸ் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னா த ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் வந்துட்டு நம்ம நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்ணுன்னா லைக் ஈட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் சாப்பிட்ணும். அண்ட் ஓவர் ஈட் பண்ணக்கூடாது, பெருந்தீனி சாப்பிடக்கூடாது. அண்ட் ஜங்க், அன்வான்ட் இந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. அண்ட் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி இருக்குது. கிளட்டனினா பெருந்தீனி. ஸோ இந்த பெருந்தீனி வந்துட்டு எப்போனா ஒரு நாள் ஜாஸ்தி சாப்பிட்றது வந்துட்டு பெருந்தீனி இல்லை. பட் எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த ஜங்க் சாப்பிடுறது அண்ட் பசி எடுக்கலைனாலும் நம்ம சாப்பிட்டுனே இருக்கிறது. இது வந்துட்டு பைபிளில் நிறைய வேர்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நிறைய வசனங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிளட்டனிஸ் பெருந்தீனினால நம்மளுக்கு வந்துட்டு லேசினஸ் வரும், ஏதோ நம்ம செய்ய மாட்டோம். ஆல்சோ கிளட்டனி இஸ் அ சின். கிளட்டனி அகேன் பெருந்தீனி வந்துட்டு இட்ஸ் அ சின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். பிகாஸ் எப்படி நம்ம ஒரு ஆல்கஹால்க்கு அடிக்ஷன் இருந்தாலும் பாவம்னு சொல்கிறோம், லைக் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பொர்னோகிராஃபி, இதெல்லாம் எப்படி பாவம் நம்ம சொல்கிறோமோ, gluttony is also a sin. Overeating, it's like உங்கள் உடம்பு அது கரப்ட் பண்ணுது and it's spoiling your body. So அதனால eating healthy, eating nutritious is very very important. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நீங்கள் அந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்சனலாக இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஃபுட் தான் ரொம்ப வீக்னஸ். ஓகேங்களா, நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஜங்க் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். லைக் சாப்பாடெல்லாம் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு நிறைய இப்போ இந்த உடம்புக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அதனால தான். ஓகேங்களா, ஓவர் ஈட்டிங், ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவேன், ஜங்க் நிறைய சாப்பிடுவேன். பட் இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன நினச்சின்னு இருந்தேன்னாக்கா, இட்ஸ் ஓகே. மெயின் திங் வந்துட்டு நான் வந்துட்டு the spirit is very important, but body அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எப்படியோ பாடி இங்கே ஒரு நாள் செத்து போயிட்டா இட்ஸ் ஃபைன், பட் ஸ்பிரிட் இஸ் த ஒன் விச் இஸ் கனெக்டிங் டு காட். அப்படித்தான் நான் நினச்சிருந்தேன். இதெல்லாம் தான் எனக்கு இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரப்போ தான் நான் வந்துட்டு when I was நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் எனக்கு இது ஒன்று ஆண்டவர் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒன்று வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது. பிகாஸ் நான் நெஞ்சு கூட பார்க்கல. ஓகே, நம்ம சாப்பிடுறது வந்துட்டு இந்த பெருந்தீனி வந்துட்டு இட்ஸ் நாட் இஸ் ஆண்டவர் சொல்லிக்கிறார், எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாத்துலேயும் எல்லாம் சாப்பிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியெல்லாம் தான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நானும் சேஞ்ச் ஆயின்னு தான் இருக்கிறேன். ஸோ அது அகெயின் இந்த 30 days ஈவன் ஐ வாண்ட் டு சேஞ்ச். நானும் இது வந்துட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஓகே, ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தாக்கா கூட ப்ளீஸ் இது வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்தி. சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை, நம்ம எல்லாமே சாப்பிடலாம். பட் அகெயின் அளவாக சாப்பிட்ணும், போர்ஷன் கண்ட்ரோலாக சாப்பிட்ணும். இது கூடவே நம்ம வந்துட்டு எக்ஸசைஸோ பண்ணணும், 30 minutes ஆஃப் மூமெண்ட் பண்ணணும். அகெயின் அது வந்துட்டு ஒரு எக்ஸசைஸாக பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ரேயர் வாக்குக்கு போகலாம். ஈவினிங்ஸில் யூ கேன் ப்ரே அண்ட் வாக். இல்லைனா வர்ஷிப் சாங்ஸ் கேட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் த்ரெட்மில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வர்ஷிப் சாங் போட்டு நீங்கள் அது மேலே நடக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு
ஒரு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஃபீலே வராது. ஸோ ஈட்டிங் ஹெல்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோ ஆகிட்டு கம்மிங் டேஸில் நான் ஒரு டாபிக் பற்றியும் டீப்பாக பேசுகிறேன். பிகாஸ் ஒரே டைமில் நான் எல்லாம் பேசிட்டேன்னா ரொம்ப லெங்க்தி ஆகிடும் வீடியோ. ஸோ வர நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு ஒரு டாபிக் பற்றியும் எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ 5th பாயிண்ட், காசிப். ஸோ காசிப் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் ஏன் அது வந்துட்டு ஒரு டு டூ லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன்னா, இந்த ஒரு 7 பாயிண்ட்ஸில் காசிப் வந்துட்டு ஒன் ஆஃப் த பாயிண்ட் நான் ஏன் அது போட்டுக்கிறேன்னா, டே டு டே நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காசிப் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்க்ளூடிங் மீ. ஐ எம் நாட் டெல்லிங் நான் இது சொல்கிற தொட்டு இட்ஸ் நாட் லைக் நான் இல்லை, எவ்ரிபடி யாராவது இருந்தாலும் வி காசிப். இப்போ வேலை இடத்துல இருந்தாலும், ஸ்கூல், காலேஜஸ், வீட்டில், ஃபேமிலி எல்லா இடத்துலையும் நம்ம காசிப் பண்ணுறோம். பட் ஏன் இட்ஸ் லைக் வி ஷுட் அவாய்ட் காசிப்னு சொன்னாக்கா, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம காசிப் பண்ணுறப்போ, நம்ம ஒருத்தர் பற்றி நம்ம பேசுகிறப்போ அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஹர்ட் ஆகும், ரொம்பவே ஹர்ட் ஆகும் அந்த பர்சனுக்கு. ஓகேங்களா? பட் ஆண்டவருக்கு வந்துட்டு அது இஷ்டம் இல்லை. ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம ஒருத்தர் ஹர்ட் ஆகுறதோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதோ ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? லவ் ஈச் another. ஓகே? ஸோ ஒருத்தரையும் நம்ம நேசிக்கணும் தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார் தவிர, பட் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ காசிப் இஸ் அ சின் அகேன். ஸோ அதனால் நம்ம அவாய்ட் பண்ணணும் காசிப். ஓகே? ஈவன் ஸ்மாலஸ்ட் காசிப் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை விஷயத்தில் நீங்கள் யாரோ ஒரு காசிப் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் வந்துடும். பட் அதே டைமில் நம்ம என்ன பண்ணோம், அது கண்ட்ரோல் பண்ணிடணும். அது ஃபுல்லாக நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைன்னா யாராவது காசிப் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துலேருந்து நீங்கள் தள்ளி வந்துடலாம். ஓகே? அதில் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேண்டாம். ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்களுக்கு ஃபோனில் எல்லோரும் பேசின்னு இருக்கிறப்போ இன்னொருத்தர் பற்றி ஏதோ பேசுகிறாங்கோ, ஏதோ காசிப் பண்ணுறாங்கன்னா, இம்மீடியட்டாக நீங்கள் வந்துட்டு அந்த கான்வர்சேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். யூ கேன் அவாய்ட் தட் கான்வர்சேஷன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். ஓகேங்களா? பட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணுறப்போ ஒரு இம்பேக்ட் பாருங்கள், எப்படி ஒரு கிரேட் இம்பேக்ட் உங்களுக்கு இருக்குன்னா, அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். நம்ம வந்துட்டு வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். நம்ம வந்துட்டு அந்த சேஞ்ச் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே. ஓகேங்களா? ஆண்டவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் லைக் இம்பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்ட் ஆக முடியாது. பட் அந்த சேஞ்ச் ஆகிற நம்ம அந்த ஒரு எஃபர்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சேஞ்ச் ஆகிற அந்த எஃபர்ட் தான் ஆண்டவர் பார்க்குறது. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும், நம்ம தப்பு செஞ்சுன்னு தான் இருக்கோம், நம்ம பாவத்தில் விழுந்துன்னு தான் இருக்கோம். பட் நம்ம எப்படி அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருவோம், அது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதான் ஆண்டவர் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணின்னு வரப்போ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகும். அட்லீஸ்ட் தேர் ஜஸ்ட் அட்லீஸ்ட் அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்க இல்லையா. ஓகே? ஸோ அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஸோ நம்ம வந்துட்டு காசிப் பண்ணுறது கம்ப்ளீட்டாக விட்டலாம். ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் யார்கிட்டயோ போய் பேசுனா தப்பு, இட்ஸ் அ காசிப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் பேசின்னு இருக்கிறப்போ கூட லைக் இப்போ நம்ம வேறு யாரோ பற்றி பேசின்னு இருக்கிறது கூட இட்ஸ் அ காசிப். So we can avoid that. ஓகேங்களா? So try to avoid gossiping. So point number 6, யாராவது ஒருத்தருக்குன்னா நம்ம ஒரு நாளைக்கு காஸ்பல் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் ஆக்சுவலி. பட் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னான்னு நம்ம பார்த்தோன்னாக்கா, லவ் த லார்ட் வித் ஆல் மை ஹார்ட், வித் ஆல் மை சோல் அண்ட் வித் ஆல் மை மைண்ட் அண்ட் லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யோர் செல்ஃப். இதுதான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப். ஓகே? நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். பிகாஸ் எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு ஆண்டவரே தெரியும். ஓகேங்களா? பட் எவ்வளோ பேருக்கு ஆண்டவரே தெரியாது இருக்குது. உங்களுடைய சால்வேஷனுக்கோசரம் கூட தான் ஆண்டவர் வந்துட்டு கிராஸில் வந்துட்டு மரித்து அண்ட் he bled and died for everybody's salvation.
ஸோ நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன இருக்கணும்னா, நம்ம ஏன் ப்ராப்ளம், ஏன் பிரச்சனை, ஏன் பிளெஸ்ஸிங், ஏன் ஃபேமிலின்னு விட்டுட்டு அது சைடில் வச்சுட்டு we have to put God first. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்ச் நம்ம வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகும்னு மாத்திரம் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் the main purpose வந்துட்டு we have to spread gospel. Because 80 years ஆகிட்ட பிறகு இட்ஸ் ஆல் அபவுட் இட்டர்னல் லைஃப். நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கை நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனை அது வந்துன்னு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் இட் will not stop. ஓகேங்களா? பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும், கவலைங்க வந்துன்னு தான் இருக்கும். பட் அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாது. அதெல்லாம் இருப்பா, நீ கொஞ்சம் சைடில் இரு, நீ இருந்துன்னு போ. ஓகே, ஆண்டவர் எனக்கு எப்படின்னா இதுலேருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக கொடுக்குவார். பட் மை இன்டென்ஷன், என்னோட இன்டென்ஷன் என்ன இருக்கணும், என்னோடய எய்ம் என்ன இருக்கணும்னா டு ஸ்ப்ரெட் காஸ்பிள். ஸோ நம்ம வந்துட்டு இப்போவே போய் ரோட்டில் நின்னெல்லாம் ஸ்ப்ரெட் யூ கான் கோ அண்ட் டாக் காஸ்பிள் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. பட் ஒரு சின்ன எஃபர்ட்லேருந்து ஒரு சின்ன ஸ்டெப்லேருந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஆண்டவர் தெரியாத இருக்கிறவங்களுக்கு, உங்கள் நேபர், நான் எவ்ரிடே ஒருத்தருக்கு சொல்லணும்னு இல்லை, யாராவது ஒருத்தர், ஓகேங்களா, ஒருத்தரை நீங்கள் வந்துட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், மேபி அவங்க ரட்சிப்புக்குள்ளே அது இருந்திருக்கலாம், ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொலீக்ஸ். அகெயின் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண்டவருடைய வசனம் அனுப்புறது, அவங்கக்கிட்ட ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை பேசுகிறது. இதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பைபிள் படிக்கிறது நம்மளுக்கும் கெயின் ஆகும். நம்ம அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கிறப்போ வேறவங்களுக்கும் நம்ம காஸ்பல் சொல்கிறதுக்கு பைபிள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் அவங்க ஏதாவது குவெஸ்டன் கேட்டால் நம்மளுக்கு அது தகுந்த மாதிரி பைபிளில் இருக்கிற வார்த்தைங்க நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கோஸ்கரம் ரீடிங் பைபிள், வேர்ட் ஆஃப் காட் மெடிடேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல் காஸ்பிள் டு எனி ஒன் பர்சன் அ டே. ஒருத்தரை நீங்கள் வச்சுட்டு அவங்களுக்கு டெய்லி கூட நீங்கள் சொல்லலாம் காஸ்பிள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி வேர்ட் ஆஃப் காட் அனுப்பலாம், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பலாம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஆண்டவருடைய வசனம் அனுப்பலாம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்கன்னா ஆண்டவருடைய வசனம் மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணலாம். ஹெசிடேட். ஓகே? பிகாஸ் அவங்க வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு மாதிரி வெக்க வரையோ, நம்ம போய் எப்படிப்பா சொல்லணும் இல்லை, ஒரு வேர்ட் ஆஃப் காட் அனுப்பலாம், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அவங்க அதை பற்றி எதுனா கேட்டாங்கன்னா மெதுவாக நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லலாம். பிகாஸ் நம்ம எல்லா ஆகிட்டு இந்த உலகத்தில் நம்மளது டேஸ் முடிஞ்சுட்டு நம்ம மேலே போகிறப்போ ஆண்டவர் வில் பி ஸோ ஹாப்பி. இவ்வளோ பேர் அட்லீஸ்ட் நான் ஆண்டவருக்கோஸ்கரம் ஆண்டவருடைய கிங்டம்க்கு நான் வந்துட்டு சேர்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் காட் வில் பி வெரி வெரி happy. And 7th point, give alms to the needy. Email daily யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப், ஒரு நீட் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாந்தோ ஏதோ நீங்கள் நெஞ்சுக்காதீங்க. ஓகே, ஏதோ போயிட்டு நான் எவ்வளோ thousands ஆஃப் ருபீஸ் நான் போய் டொனேட் பண்ணணுமா, இல்லைனா வந்துட்டு யாரையும் எடுத்து படிக்க வைக்கணுமா, இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஒரு சின்ன ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ இல்லை வேலைக்கு போகிற வழியில் யாருக்கோ ஒரு ஹெல்ப், ஒரு நீடி பர்சன் யாராவது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ₹5 ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். மேபி நீங்கள் அவங்கள டெய்லி அதே இடத்துல பார்க்குற மாதிரி இருந்தால், ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு ₹2 பிஸ்கெட் பேக்கெட், ஒரு ₹5 பிஸ்கெட் பேக்கெட் நீங்கள் கொடுக்கலாம். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதோ சாப்பாடு ஏதோ தேவையாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் டெய்லி பேக் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் என்ன பேக் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கவரில் போட்டு போகிற வழியில் ஒருத்தருக்கு கொடுக்கலாம். தட் இஸ் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குவாருங்க. நம்ம நினச்சிருப்போம் திஸ் இஸ் ஆல் நாட் அ பிக் திங், ஏதோ நம்ம பெரிய டொனேஷன் பண்ணாதா பிக் திங். நோ, இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணுறது தான் ஆண்டவர் பார்க்குவார். ஓகேங்களா? பிகாஸ் மேபி நம்மளே ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்கோம், நம்மளுக்கே ஒரு டைமில் இருக்காது. ஓகேங்களா? பட் அதுலேருந்தும் நம்ம எடுத்து கொஞ்சம் கொடுத்து நம்ம நேபர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஏதோ ரோட்டில் ஏதோ பசங்க போகிறவ அவங்களுக்கு எதுனா ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீடில் இருக்கிற ஒருத்தருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாக்கா இட் இஸ் அ ரியலி பிக் திங் இன் தி
ஐஸ் ஆஃப் காட். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ ஆல் ரிலேட்டடாக தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது தான் நம்ம டெய்லி பண்ணுற 7 பாயிண்ட்ஸ். ஸோ வந்துட்டு எங்கள் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறோம். நீங்களே பாருங்கள், டே ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து டே எண்டு வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையும் we are putting God first. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னாக்கா, இட்ஸ் ஒன்லி நம்மளுக்கு பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் தான் நம்ம ஃபஸ்ட்டாக வச்சு பண்ணுறப்போ எல்லாத்துலேயும் நம்ம வந்துட்டு ஆண்டவரே நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கனெக்ஷன் வித் காட். ஓகே, ஆண்டவருடைய காஸ்பல் ஒருத்தருக்கு சொல்கிறப்போ, வசனத்தை படிக்கிறப்போ, வசனத்தை மெமரைஸ் பண்ணுறப்போ, இப்போ எல்லாம் என்ன ஆகிடும்னாக்கா, இட் வில் ஒன்லி பி காட், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கனெக்ஷனே போகாதுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஆண்டவர் பார்க்குவாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் நம்ம எடுத்து இந்த 30 டேஸ் நம்ம இது பண்ணினே இருந்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடுவோங்க. ஓகேங்களா? ஏஞ்சி இந்த பைபிள் படிக்கிறோம், வேர்ட் ஆஃப் காட் படிக்கிறோம், காஸ்பல் ப்ரேஸ்ட் பண்ணுறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றப்போ கூட ஒரு விஷயம் நம்மளுக்கு மைண்ட், இப்போ ஏன் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னா, இட் இஸ் ஃபார் காட், ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை பாடி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கோஸ்கரம் நம்ம பண்ணுறப்போ அவர் எவ்வளோ ப்ளஸ் பண்ணுவாருங்க. நம்மளுக்கு வர எல்லா ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாதாயிடுங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸ் ஐ ப்ராமிஸ் யூ, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாகவும் வேர்ல்ட்லியாக நம்ம உலக பிரகாரம் நம்ம இருக்கவே மாட்டோம். வில் பி டோட்டலி டிட்டாச்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் வில் பி அட்டாச்ட் டு காட். ஓகேங்களா? அண்ட் எவ்ரி டே நான் வந்துட்டு டே இப்போது, ஸோ டுடே இஸ் மை டே 1, நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ டுமாரோலேருந்து டே 2. ஸோ அதுலேருந்து நான் டெய்லி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு நான் வீடியோ உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக போடுறேன். அண்ட் லாங் வீடியோஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டு நான் லாங் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆர் ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அண்ட் என் தமிழ் வந்துட்டு ஐம் சாரி, பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் தமிழ் பேசுவோம். பட் நாங்கள் பெங்களூரில் பிறந்து வளர்ந்த தொட்டு எனக்கு வந்துட்டு தமிழ் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ வராது. ஸோ ஒரு வேர்ட்ஸ் அதெல்லாம் நான் நார்மலாக தான் பேசுவோம். பட் ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வர்றதில்ல. ஸோ ஐம் சாரி. உங்களுக்கு சரியாக புரியலன்னா இருந்தால் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐம் சாரி. ஸோ ஜஸ்ட் புட் காட் ஃபர்ஸ்ட், see the miracles and the blessing அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். Okay, next 30 days you'll see how blessed you are. And thank you for watching and God bless you all.